மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் நடைபெற்றது என்று பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கலாம். In the state of Tamil Nadu, I am at pain to share with you that DMK, government of Stalin, is making every effort to try and stop the people of Tamil Nadu from coming for the public meeting of NDA. The police did not make enough arrangements. They slowed down the traffic. There was 15 kilometer long. You saw that 15 kilometer long traffic. And they were not allowing people to enter the venue. Arrangements for metal detector, arrangements for frisking were very few so that they can delay the people's entry. Despite all of that, you saw the huge response. The people came in such large numbers to listen to Prime Minister Modi, to listen to Thiru Palanisamy and all the other alliance leaders. Therefore, through you, I want to thank the people of Tamil Nadu, thank the people of Madurai and all those who came to shower their love and affection to Prime Minister Modi. Sir, how was the seat sharing? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்கதாக நடைபெற்றது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள மக்களால் வர முடியாத சூழலை திமுக ஏற்படுத்தியது என்ற கடுமையான குற்றச்சாட்டை பியூஷ் கோயல் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, பியூஷ் கோயலுடைய குற்றச்சாட்டு என்ன? இன்னைக்கு பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நிகழ்வு முடிந்த பின்பாக தனியார் விடுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் ஆலோசனை நடத்திருந்தாங்க. தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியான நிலையில வெளியில அதை எல்லாத்தையும் மறுத்திருந்தாங்க. 11ஆம் தேதி பிரதமர் திருச்சியில வர்றாரு. அவர் தலைமையில மறுபடியும் பெரிய கூட்டம் நடத்துறது திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான விஷயம் இது. ரொம்ப முக்கியமா இப்ப என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமா நடந்திருக்கு. அது இப்ப ஆளக்கூடிய திமுக அரசு மேல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டக்கூடிய வகையில இவ்வளவு பேரு கூட்டத்துக்கு வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. இதுல நிறைய பல்லாயிரக்கணக்கான பேர் உள்ள வர முடியாத அளவுக்கு மாநில காவல்துறை பல்வேறு விதமான போக்குவரத்து சிக்கல்களை உருவாக்கி திட்டமிட்டு உருவாக்கி அவங்க கூட்டத்துக்கு வர முடியாதபடிக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி திரு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு குற்றச்சாட்டை இப்போ செய்தியாளர் சந்திப்புல முன் வச்சிருக்காரு. அது தொடர்ந்து அதனாலதான் மக்கள் உள்ள வர முடியல. இது இவ்வளவு பெரிய அளவுக்கான கூட்டத்தை பார்க்க முடியல. இது பிரதமர் நரேந்திர மோடி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கையை காட்டுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மேல கூடிய நம்பிக்கையை தான் அது காட்டுது. திமுக ஆட்சி அப்படிங்கிறது வீழ்த்தப்படுவதற்கு உண்டான அறிகுறியாகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததை பாக்குறோம். அதுலயும் பெருவாரியான கூட்டத்தை உள்ள அனுமதிக்கிறதுக்கு அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா பியூஷ் கோயல் இன்னொன்னு சொல்றாரு, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை இன்னும் துவங்கலை, இப்ப இதுவரைக்கும் நடத்தல. விரைவில் அது பிரதமர் போனதுக்கு பின்பாக 11ஆம் தேதி பிரதமர் திருச்சி வராரு. அதுக்கு பின்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திரு எடப்பாடி பழனிசாமி எப்ப நடத்துறது அப்படிங்கறத முடிவு செய்வாரு, அதிமுக முடிவு செய்யும் அப்படின்ற ஒரு கருத்தையும் திரு பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு. அதுமையா விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி. திருப்பரங்குன்றத்தில் உயிர்நீத்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறார். பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதி மற்றும் மகன்களை சந்தித்ததாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது சார்ந்த விவரங்களையும் நம்முடைய மதுரை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மதுரையில் அந்த திருப்பரங்குன்றம் கோயில் மலை மேல தீபம் ஏற்றணும்னு சொல்லி வலியுறுத்தி பெரிய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு, பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருந்த ஒரு காலத்துல டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மதுரையை சேர்ந்த
பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து MBA பட்டதாரி 40 வயசு. அவர் வந்து மதுரை அவுட் போஸ்ட் கிட்ட கூட பெரியார் சிலை பக்கத்துல கூட போலீஸ் பூத்துல போய் சொந்தமா தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவரு. அந்த நேரம் வந்து அவருடைய உடல் பிணவல் இருக்கும்போது அதுக்கு ஆறுதல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இந்து முன்னணி பாஜக அமைப்பினர்லாம். அப்ப கூட அவங்க குடும்பத்துல வந்து வரவேணாம் ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தது அந்த நேரம் நடந்தது. இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவங்க அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக அவங்க பாஜக அழைத்து வந்திருந்தாங்க. அவங்க அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு பூர்ணச்சந்திரனுடைய மனைவி இந்துமதி அப்புறம் அவருடைய 2 மகன்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சு வந்திருந்தாங்க. அழைச்சு வந்து பிரதமர் அங்க சந்திச்சாரு. முக்கியமா அவர் பிரதமர் பேசும்போது பூர்ணச்சந்திரனுடைய மறைவு அந்த சம்பவம் வந்து தனக்கு பெரிய அளவுக்கு வலியை கொடுப்பதாகவும் திமுக அரசினுடைய மனிதாபிமானமற்ற தன்மையின் காரணமாகத்தான் அவருடைய உயிரிழக்க நேர்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, முருக பக்தர்களுடைய அவங்களுடைய எண்ணம் வெல்லும் அப்படின்றதையும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. வெற்றி.